கல்யாண பூசணிக்காவில் அல்வா செய்கிறதுக்கு ஒரு பூசணிக்காவை எடுத்து கட் பண்ணி பாதி அளவு எடுத்துக்கலாம். மேல் தோலை நல்லா சீவி எடுத்துக்கணும். சீவி இந்த மாதிரி சின்ன பூவாக சீவலில் வச்சு சீவிக்கணும். சின்ன கன்று இருக்கிற சீவலில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் சீவந்து. அதை எடுத்து கொஞ்சம் தண்ணியை லைட்டாக புழிஞ்சிட்டு செய்ய வேண்டியது தான். ஒரு ஃப்ரை பேனை ஸ்டவ்வில் போட்டுக்கணும். பூசணிக்காயை நம்ம திருவி வச்சுருக்கோம். இது இருக்கிற தண்ணியை லைட்டாக புழிஞ்சி எடுத்துடணும். வானல் நல்லா சூடு இறந்ததும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். ஒரு 15 முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கணும். ரெண்டாக உடைச்ச முந்திரி பருப்பை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். பொன்னிறமாக வறுபட்டதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பூசணிக்காவை சீவி வச்ச பூசணிக்காயை எடுத்து வானலில் போட்டு நல்லா வதக்கணும். கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கணும். பூசணிக்காய் நல்லா வெந்து வரணும். பூசணிக்காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்து சுருண்டு வரணும். இந்த கப்பால் 2 கப்பு பூசணி துருவல் சேர்த்துருக்குறோம். லைட்டாக தண்ணியை புழிஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு சேர்த்தோம். அதே கப்பால் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நிறைய வேணுன்றவங்க நிறைய சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரை போட்டதும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வெந்து வருது. இந்த அளவுக்கு நல்லா வெந்து சுருண்டு வரணும். ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம். கலர் நல்லா வரும். அல்வா சூப்பராக ஃப்ளேவராக வரும்.
இது கூடவே ஒரு 4 ஏலக்காயை பொடிச்சு வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்ததையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். முதல்ல வதக்கும்போது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு வதக்கியாச்சு. இப்போ ஒரு 2.5 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சூப்பராக அல்வா ரெடி ஆகிடுது பாருங்கள். பூசணி அல்வா செம்ம டேஸ்ட்டு, வாசனை சூப்பராக இருக்குது. சுட சுட சூப்பரான பூசணி அல்வா ரெடி ஆகிடுது பாருங்கள்.